திருவண்ணாமலை கோபுரத்தின் அதிசய வரலாறு என்னன்னு தெரியுமா? திருவண்ணாமலையின் ராஜகோபுரத்தை தஞ்சை கோபுரத்தை விட ஒரு அடியாவது உயரமாக கட்ட வேண்டும் என்று கிருஷ்ணதேவராயரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் கட்டி முடிவதற்குள் அவர் காலமாகிட்டார்னு சொல்றாங்க. பின்னர் செவ்வப்ப நாயகர் மூலம் இந்த கோபுரத்தை தஞ்சை கோபுரத்தை விட ஒரு அடி உயரமாக கட்டி முடித்தது மிகப்பெரிய வரலாறாகும். வல்லால கோபுரம் ஒய்சால மன்னரான வீர வல்லால மகாராஜாவால் கட்டப்பட்டது மட்டும் இல்லாம அவர்களின் இரண்டாம் தலைநகரமான திருவண்ணாமலை இருந்ததாகவும் சொல்லப்படுது. கிளி கோபுரம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது என்றும் இந்த கோபுரத்தில் இருந்துதான் திருப்புகழை அருணகிரிநாதர் மிக அழகாக பாடியிருக்காருங்க. வடக்கு கோபுரம் பக்தி பெண்மணியான அம்மணி அம்மாள் என்ற சாதாரணமான ஒரு பெண்மணியாக இருந்தாலும் மக்களை திரட்டி கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. மன்னர்களில் இருந்து எளிமையான மக்கள் வரை அண்ணாமலையார் கோபுரத்திற்காக திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. வெவ்வேறு காலகட்டங்களிலும் வெவ்வேறு மனிதர்களால் இதை செய்யப்பட்டாலும் அண்ணாமலையாரின் மீது வைத்த அந்த அளவில்லா பக்தினால் மட்டுமே இது சாத்தியம்.